நான் 25 வயசில் வந்து நான் ப்ராக்டிஸில் வந்து காலை ஊனணும். ஒரு பெரிய லெவலில் ஒரு பொசிஷன் வரணும்னா என்னால் முடியுமா? ஐ ஷுட் ஒர்க் அண்டர் சம்ஒன், ஐ ஷுட் டூ சம்திங். நான் அதை பண்ணலைங்க, அதை செய்யலை. ஐ டிட் இட் ஆன் மை ஓன். ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஷனராக நான் வந்தேன். என்னை நம்பி ஒரு 4 கன்சல்டன்ஸ் கொடுத்தாங்க. தே சீன் மை ரெஸ்பான்ஸ் அண்ட் இட் ஸ்டார்டட் மல்டிப்ளை. ஒரு 4 டாக்டர்ஸ் கிட்ட ஒரு டஃப்பான கேசஸ்க்கெலாம் நான் அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது, ஒரு போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. அந்த இடங்களில் கூட ஒரு மயக்க மருந்தை சேஃபாக கொடுத்து எந்த ஒரு நோயாளிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு அவங்க மயக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து அறுவை சிகிச்சையில் பாதிப்பே வராத அளவுக்கு நான் பண்ணதை நிறைய பேர் அங்கீகரித்தாங்க. அப்போ என்னுடைய வயது 25, 26, 27. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நான் லைஃப்பில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய அந்த டேலண்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மளுடைய லேர்னிங் ஸ்கில்ஸ், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே இருக்கணும். பட் நீங்கள் வாழ்க்கையில் ஒன்று யோசிச்சு பாருங்கள். கஷ்டப்பட்டு கடுமையாக உழைக்கிறாங்க, நல்லா வந்து ரொம்ப அதிகமாக ஒரு மூளையை செலுத்தி ஒரு சிறப்பாக செய்கிறவங்க, அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்களா? அந்த லக்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அலாங் வித் ஃபார்ச்சூன் அண்ட் லக்குன்ற பட்சத்தில் ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் spirituality is really there. Because when you have a fear to God, your consciousness is the fear. எப்போ நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டோமோ அதுவே ஒரு கடவுளை கும்புறதுக்கு ஒரு அடிப்படை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் மருத்துவத்துறையில் எங்களை நம்பி பல பேர் அவங்க உயிரை எங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மருத்துவத்துறையோடைய ஒரு சிறப்பானதே இன்னொருத்தரோட உயிருக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோம். அப்போது எங்களுடைய ஒரு மனசாட்சி எவ்வளோ முக்கியமாக இருக்கணும். அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் இட் இஸ் சம்திங் வெரி ட்ரிக்கி. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். நான் ஒரு 3 வருடத்தில் ஒரு கடுமையான உழைப்போடு எங்களோட பெற்றோர்களோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட். நாங்கள் வந்து ஒரு மருத்துவமனையை திறந்தேன். ஒரு 15 படுக்கை கொண்ட மருத்துவமனையை 28 வயசுலேயே நான் திறந்தேன். உங்களால் இதை நம்ப முடியுமா? ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் வாழ்க்கையில் வந்த ஒரு முயற்சிகளும் வளர்ச்சிகளும் வந்து கண்டிப்பாக நான் கடவுளுக்கு தான் வந்து அர்ப்பணம் செய்யணும். ஏன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் வந்து எனக்குள்ளார நினைக்கிறேன். அது உண்மையாகவே நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு டாக்டருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. டாக்டருக்கு ஒரு நோயாளியை குணப்படுத்த தெரியும். ஆனால் பல பேரை எப்படி வச்சு வேலை வாங்கணும்னு தெரியுமா? அந்த வேலைகளில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க தெரியுமா? அதிலிருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தெரியுமா? கேட்டிங்கன்னா அது முடியாது. எத்தனை மருத்துவர்கள் ஒரு சிறன் எடுத்து ஒரு நோயாளியங்களையும் பார்த்துக்கிட்டு நிர்வாகத்தையும் பார்த்துப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்ச். எனக்கு இந்த ஒரு பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு அவேர்னஸோ ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கோ யாரும் கிடையாது. ஐ ஹவ் டு லேர்ன் ஆன் மை ஓன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு ஒரு உயிரிழப்பு ஆடுது, இல்லை ஒரு பெரிய ஆபத்தில் இருக்காங்க. அப்போ அந்த மருத்துவமனையோட நிலைமை என்ன நினச்சி பார்த்தீங்களா? நம்ம அடித்து சுக்குநூறு ஆக்கிட மாட்டோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு தவறு. ஆனால் அது பண்ணக்கூடாது. எந்த ஒரு மருத்துவரும் எந்த ஒரு நோயாளியுமே கொல்லணுன்றதுக்காக வைத்தியம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம எவ்வளோதான் கை தீர்ந்த மருத்துவர்கிட்ட இருந்தாலும் நம்ம நேரம் வந்து சரியான நேரம் இல்லைன்னா போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் எந்த மருத்துவராலையும் காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இதை தெரியும்? ஆனால் எத்தனை மருத்துவர்கள் இந்த மாதிரி ஒரு சிறன் எடுத்து சவால்களை எடுத்து ஒரு முயற்சி பண்ணி ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி தரப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது. அந்த ஐ ஹவ் கம்ப்ளீட்லி சரண்டர் டு டிவைன். கடவுளுடைய பக்தி அதிகமாச்சு. இன்னும் என்னோடய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதனால நாங்கள் வேண்டுவோம்? எங்ககிட்ட வரவங்க நல்லபடியாக போகணும், அவங்களுக்கு எந்த நோய் பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் அதிகரித்தோம். இதோடைய ஒரு முன்னேற்றம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 28 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வயசில் ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்த மருத்துவமனையை 10 வருட காலத்தில் ஒரு சிறப்பான அளவில் எங்களால் வந்து ஒரு கொண்டுட்டு வர முடிஞ்சுது. இந்த மருத்துவமனை வந்து 1 மாடி கட்டிடத்தை ஆரம்பித்து 5 மாடி கட்டிடமாக கொண்டு போனோம். அதில் அந்த அளவுக்கு 1,00,000 பேரை நாங்கள் பார்த்துருப்போம் அந்த 10 வருஷத்தில். அது எங்களுக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு. கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் பண்ணோம். நிறைய புறநோயாளிகள் பிரிவு, காப்பீட்டு திட்டங்கள், நிறைய எல்லாமே பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சோம். மருத்துவர்கள் வந்து இவங்களுக்கு ஆண்மை பிரச்சனை இருக்கா,
மனைவிக்கு பிரச்சனை இருக்கா, 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கா, இவங்களுக்கு இயற்கையாக கருத்தரிக்க முடியுமா, இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, டெஸ்ட் டியூப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, அதை மட்டும்தான் அவங்க கவனிச்சாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கவனிக்கவே இல்லை.